எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். கடந்த 2 நாட்களாக தைலாபுரம் அணி கும்பல் ஒட்டுமொத்தமாக விமல் வர்மனை மிரட்டி பார்க்குறாங்க, உருட்டி பார்க்குறாங்க. விமல் வர்மன் மீது பார்த்தீங்கன்னா பல அவதூறுகளை வச்சிட்ருக்கிறாங்க. நம்ம பேசுகிற கருத்தியல் ரீதியாக விஷயங்களுக்கு கருத்தியலை பேசுங்கடா அப்படின்னா எவங்ககிட்டையும் கருத்தியல் கிடையாது. ஒட்டுமொத்த பேருக்கும் முட்டுக்கள் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. அந்த முட்டுக்களை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற பார்த்தீங்கன்னா ஆட்கள் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களை தவிர காந்திமதிக்கோ முகுந்தனுக்கோ சுகுந்தனுக்கோ இவர்கள் கொடுக்குற முட்டெல்லாம் ஒட்டுமொத்த சமூகம் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிக்காத குறையாக கேள்வியாக முன்வைக்கிறாங்க. இவர்களால் என்ன பதிலை கொடுக்கறதுனே தெரியாமல் கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா விமல்வர்மனை நோக்கி படையெடுத்துட்டானுங்க ஒட்டுமொத்த பேரும். புரியுங்களா? தைலாபுரத்தில் இருக்கிறவங்க பூரா வன்னியர்களுக்கு ஏதாவது செய்வானுங்க, திமுகவை எதிர்த்து 10.5% எதிராக போராடுவானுங்க, வன்னியர்களுடைய கல்வி வேலைவாய்ப்புக்காக பார்த்தீங்கன்னா அக்கா காந்திமதியை உருவாக்குவானுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்த நேரத்தில் 2026 தொடங்கிருச்சுடா. எங்களுக்கு அதெல்லாம் வேலையே கிடையாது. நேரடியாக விமல்வர்மனை பார்த்தீங்கன்னா நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். விமல்வர்மனை டார்கெட் பண்ணி அவன் வீடியோ போடாமல் ஆக்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கானுங்க. கருத்தியலாக பார்த்தீங்கன்னா மோத முடியாத ஒரு கோழையை நம்ம என்ன சொல்ல முடியும்? புரியுதா? அப்படித்தான் தைலாபுரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கோழைகளும் கடந்த 2 நாட்களாக விமல்வர்மனை கடிச்சிக்கிட்டு நிற்கிது. நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, கடந்த 6 மாதமாக ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகமும் கொஞ்சம் தெளிவாக யோசித்து பார்த்தீங்கன்னா சில உண்மைகள் புரியும். என்ன அப்படின்னா, கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் திமுகவை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருப்பார். ஒரு பக்கம் திமுக ஒட்டுமொத்த மக்களுக்கும் செய்திருக்கிற துரோகம், அவங்களால கஞ்சா புழக்கம், அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். புரியுதுங்களா? இவங்க வாங்கியிருக்கிற கடன், இவங்க செஞ்சுட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மக்கள் உருட்டுகள், இவங்க கவர்ந்திருக்கிற பல விஷயங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக போட்டு கடந்த 6 மாதமாக கிளின்னு மக்கள் மத்தியில் கிழிச்சு தள்ளிட்டு இருப்பாரு ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்கள். அதோடு சேர்த்து வன்னியருடைய 10.5% எந்த அளவுக்கு கடந்த 4.5 ஆண்டுகளில் வன்னியர்களுக்கு எதிராக ஒரு துரும்பு கூட கிள்ளி போடாமல் ஏமாத்தினதுடைய விளைவையும் ஒட்டுமொத்தமாக தோல் உரிச்சு காட்டிட்டு இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள். இது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவருடைய செயல்பாடு. கடந்த 6 மாதமாக நீங்கள் பாருங்கள், தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் உண்மையான வன்னியர்கள், நாங்கள் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இணையதளத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றிட்டு இருக்கிற பதிவு போடுறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதமாக வன்னியர்களை பற்றி மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா வேலைகள் நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பூரா தெளிவாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுகவை பற்றி வாயை கூட திறந்துருக்க மாட்டானுங்க யாருமே. புரியுதுங்களா? ஏன்னா 4 முறை ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்க கூட்டம் போட்டானுங்க. அந்த கூட்டத்தை போட்டு ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், அவரை எப்படியெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கிட்ட பிரிக்கலாம், அவரை எப்படியெல்லாம் திட்டலான்ற வேலையை மட்டுமே பார்த்துருக்கானுங்கள ஒழிய எந்த இடத்துலையும் திமுக வன்னியர்களுக்கு செய்திருக்கிற துரோகம், திமுக இந்த 4.5 ஆண்டுகளாக வன்னியர்களுக்கு 10.5% பண்ணியிருக்கிற துரோகம் அப்படின்னு எதையுமே ஒரு சின்ன துரும்ப கூட திமுகன்னு கூட வாயை திறந்து பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. புரியுதுங்களா? இதையெல்லாம் தாண்டி டிசம்பரில் ஒரு போராட்டம் நாங்கள் 10.5% பண்ணுறோம் அப்படின்னு அங்கங்கே ஊர்களில் பார்த்தீங்கன்னா முற்றுகை போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வேலையை பார்த்தாங்க. அந்த காமெடி வேலையில் கூட ஒரே இடத்துல கூட திமுகன்றதை பார்த்தீங்கன்னா யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. தைலாபுரத்துடைய பிதாமகர் நம்மளுடைய குலதெய்வமாக பார்க்கப்பட்ட ராமதாஸ் அவர்கள் கூட போனால் எந்த இடத்துலையுமே திமுக தப்பாக பேசியிருக்கவே மாட்டாருக்கு. ஏன் எதிர்த்து கூட பேசியிருக்க மாட்டார், அப்படின்னு கூட சொல்லியிருக்க மாட்டார் திமுகவை. புரியுதுங்களா? கடந்த 6 மாதத்தில் ஏன் திமுக பற்றி தான் வாயத்தை பேசுங்க. 4.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய 10.5% கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஏமாத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாயை தொடர்ந்து பேசுங்களேன். நீங்கள்லாம் உத்தமர்கள், வன்னியர்களுக்காகத்தான் நாங்கள்லாம் நிற்கிறோம். அண்ணன் அன்போனி அவர்களுடைய தரப்பில் பார்த்தீங்கன்னா யாரும் போகாதீங்க, அவரை நம்பாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலாபுரம் அணி பயங்கரமாக சொல்கிறீங்கல்ல. நீங்கள் 4.5 வருஷமாக ஏமாத்திட்டு இருக்கிற திமுகவை பற்றி யாராவது பேசி நீங்கள் பார்த்தது உண்டா? எங்கேயுமே நடந்து முடிந்த பார்த்தீங்கன்னா
ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து சேலத்தில் பண்ணாங்களே, அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயாவது யாராவது ஒருத்தர் திமுக திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செய்தது, 10.5% கொடுக்காமல் ஏமாற்றியது, நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்போம் வன்னியர்களாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தன் யாராவது பேசுனது தைலாபுரம் சைடு வந்து இந்த 6 மாசத்துல காட்டிடுங்க பார்க்கலாம். யாரும் கிடையாது. இதை விமல்வர்மன் தோலுரிச்சி காட்டினா, இதை விமல்வர்மன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொன்னால், இதை வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மன் மக்களுக்கு எடுத்து சொன்னால் தைலாபுரம் கும்பலுக்கு பொறுக்க முடியல. புரியுதுங்களா? விமல்வர்மனை எதையாவது சொல்லி எதையாவது பண்ணி விமல்வர்மன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டானுங்க. எங்களுக்கெல்லாம் தெரியுங்க, விமல் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரே கிடையாதுங்க அப்படின்னு எங்கள் தாத்தா முப்பாட்டனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பிடிச்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? இதை விட நாகரிகமாக அவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியல. புரியுதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறானுங்க கடந்த 2 நாட்களாக. நாமும் வந்து அவர்களுக்கு சரியான பதில்களை நம்மளுடைய முகநூல் வலைதளத்தில் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? முடிஞ்சா நேரம் கிடைச்சா அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய முகநூல் ஐடி வந்து விமல் ரத்தினம் சத்ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் தாராளமாக வந்து போய் பார்க்கலாம். அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வேலைகளை பார்த்துட்ருக்கான்றது தெல்ல தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். பார்த்து நீங்களே முடிவெடுத்துக்குங்க. புரியுதுங்களா? நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக்குங்க. வேறு என்ன நம்ம சொல்ல முடியும்? புரியுதுங்களா? கடந்த 6 மாதமாக ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தரப்பில் நிற்கிறவங்க மட்டும்தான் திமுகவை எதிர்த்துட்டு நிற்கிறோம். ஏன்னா திமுக வன்னியருடைய மிகப்பெரிய எதிரி. நான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் திமுக வன்னியர்களுடைய மிக 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 வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரதானமான எதிரி. அந்த எதிரியை 2024 நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒழித்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எண்ணம் வந்து எல்லாருமே வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு இன துரோகி கொண்ட ஒரு திமுகவை பற்றி இந்த தைலாபுரம் இன துரோகிகள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்தில் வாயை திறந்தே பேசினது கிடையாது. வன்னியர் மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் மானமுள்ள ரோஷமுள்ள தைலாபுரத்துக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு மானமுள்ள வன்னியர்களும் இதை கொஞ்சம் சிந்தனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். விமல்வர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நீங்கள் நம்பாதீங்க. தைலாபுரம் நம்பினீங்க அப்படின்னா நம்ம குட்டி சேவராயும் நடுத்தெருவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்கிற நிலைமைக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பேருக்கு நான் விமல்வர்மன் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணமே இதுதான். புரியுதுங்களா? இனிமேலாவது தெளிஞ்சு புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கல அப்படின்னா விமல்வர்மன் கண்டிப்பாக உங்களை புரிய வைப்பேன். புரியுதுங்களா? கண்டிப்பாக அது என்னுடைய சமூக கடமை, நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த தைலாபுரத்தை சேர்ந்த கும்பலோ இந்த சில்லறைகளோ விமல்வர்மனை ஒருபோதும் வந்து பார்த்தா ஸ்டாப் பண்ணிட முடியாது. என்னுடைய கடமை, அந்த கடமையை கண்டிப்பாக செஞ்சே தீருவேன். ஒட்டுமொத்த வன்னியர்களுமே தெள்ள தெளிவாக அரசியலை நோக்கி நீங்கள் பயணப்படணும் அப்படின்னா நமக்கான சிந்தனைகளை சரியாக வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? தைலாபுரம் கும்பலை வன்னியர்கள் நம்பாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை நம்பாதீங்க. அங்கே போனீங்க அப்படின்னா திமுக கிட்ட உங்களை கூட்டு போய் விற்றுடுவான். புரியுதுங்களா? மொத்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா தலையை எண்ணி விற்றுட்டு போயிடுவாங்க. விற்றுட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிமைகளாக அங்கே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? இல்லை எனக்கு மானம் ரோஷம் சூடு சொரணை வன்னியர் பற்றி வன்னியர் சமூகத்தோட அடுத்த தலைமுறை பற்றி எந்த கவலையும் கிடையாது, நான் திமுக கிட்ட அடிமையாக கூட போய் வாழுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா தாராளமாக தைலாபுரத்தை நீங்கள் வந்து பயங்கரமாக நேசிக்கலாம். அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படலாம், அவங்களோடவே இருக்கலாம், அவங்களுடைய அடிமையாக வாழலாம், அவங்களோடவே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? மானமுள்ள வன்னியர்களாகிய நாங்கள்லாம் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு வேலையை இந்த இனத்திற்கும் வன்னியர் சமூகத்திற்கும் துரோகத்தை பண்ண மாட்டோம் அப்படின்றத வன்னியர்கள் முடிவெடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நாளைக்கும் மறுபடியும் வந்து இந்த தைலாபுரம் கும்பல் வந்து கதறின விஷயத்துக்காக தான் நம்ம காணொலியை பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்கும். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.